வெண்ணிலாவ பார்க்கறதுக்காக காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பார்த்தா போலீஸ் அங்க இருக்காங்க. அத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம காவேரி தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு உதவி பண்ண அந்த நர்ஸ் வராங்க. அவங்கள பார்த்துட்டு ப்ளீஸுங்க நான் வெண்ணிலாவ பார்க்கணும் அப்படின்றாங்க. மேடம் அவங்களுக்கு நேத்தே 2, 3 வாட்டி வந்து கண்ண திறந்து அவங்க பார்த்தாங்க. நினைவு வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னோனே நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. இப்போ அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஐயோ! எனக்கு இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. சரிங்க இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? இல்லங்க. ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும். நான் டாக்டருக்கு கண்டிப்பா தெரியும். டாக்டரும் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாரா அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. போலீஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நினைவு வந்து 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 போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னோன, அப்படிங்களா? சரி இப்போ போலீஸ் கொஞ்ச நேரத்துல இங்கேருந்து கீழ போவாங்க. அதுக்குள்ளேயும் நீங்க வந்து உள்ள போயிட்டு வந்துடணும். ஓகேப்பான்றாங்க. சரிங்க அப்படின்னோனே, போலீஸ் போம்போது கரெக்ட்டா வந்து லாவகமா உள்ள போயிடுறாங்க. நம்ம வந்து காவேரி. காவேரி வந்து வெண்ணிலா வெண்ணிலா எழுப்புறாங்க. வெண்ணிலா வந்து கண்ணே திறக்கல. ஐயோ! வெண்ணிலா ப்ளீஸ் வெண்ணிலா தயவு செய்து எழுந்துக்கங்க. ஏன்னா போலீஸ் வந்துட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட பேச முடியாது. ப்ளீஸ் வெண்ணிலா. இப்போ விஜய் வந்து உள்ள தான் இருக்காரு. அவர வெளிய கொண்டு வரதுக்கு உங்களால மட்டும் தான் முடியும். நடந்த விஷயத்த ப்ளீஸ் நீங்க சொன்னா மட்டும் தான் முடியும் அப்படின்னோனே, அப்படியே வந்து காவேரி அழறாங்க. அவங்களோட கண்ணீர் துளி வந்து வெண்ணிலாவோட கையில வந்து படுது. அப்புறம் வெண்ணிலா வந்து கண்ணு லைட்டா திறக்குறாங்க. நல்லா திறந்து அப்படியே பார்க்குறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அப்படின்றாங்க. உடனே வந்து நான் பேசுறேன் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமா வெண்ணிலா? ஆமா அப்படின்றாங்க. வெண்ணிலா நீங்க பேசுறத அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கட்டுமா? அப்படின்றாங்க. பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோனே, இங்க பாருங்க நான் உண்மையிலேயே வந்து வேணும்னே வந்து விழல. என்ன தள்ளி விட்டது வேற யாருமே கிடையாது. அந்த பசுபதி தான். பசுபதிக்கும் எனக்கும் வந்து சண்டை நடந்தது. அப்போ பசுபதி தான் என்ன பிடிச்சு தள்ளி விட்டாரு. பசுபதி என்கிட்ட வந்து என்ன வேணும்னே நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. உண்மையிலேயே வந்து விஜய்க்கு எனக்கு எந்த துரோகமும் பண்ணல. நான் என்ன துரோகம் பண்ணதா சொல்லி மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அவர் மேல பழி போட வச்சாரு. நான் எல்லாமே அவருக்கு பண்ணேன். விஜய் எனக்கு கிடைப்பாருன்னு தான் எல்லாமே பண்ணேன். கடைசியில விஜய் வந்து எனக்கு கிடைக்கல. வந்து விஜய் மனசுல நான் இல்லன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணதுன்னு யோசிக்கும்போது பசுபதி கிட்ட நியாயம் கேட்டேன். பசுபதி வந்து என்ன பண்ணாரு, என்ன வேணும்னே வந்து பேசிட்டே இருக்கும்போது நான் நியாயம் கேட்டதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல. அதனால என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டாரு. ஒரு கட்டத்தில அவர் என்னை பிடிச்சு தள்ளி விட்டோனே நான் கீழ வந்து விழுந்துட்டேன். இதாங்க நடந்தது. இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் அங்க இல்லவே இல்ல அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து காவேரிக்கு சந்தோஷம் தாம்பூலம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து நீங்க கவலைப்படாதீங்க வெண்ணிலா. இந்த விஷயத்த வந்து நான் போலீஸ்கிட்ட சொல்றேன். போலீஸ் கண்டிப்பா வந்து விஜய் வெளிய விட்டுருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலான்னோனே, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் காவேரி அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு, இல்ல உண்மையிலேயே சொல்லப்போனா விஜய்க்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து விரும்பினேன் தான் விஜய. ஆனா விஜய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா விஜய்க்காக நீ பார்த்து பார்த்து எல்லாமே செய்ற. நான் உன்ன பத்தி இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். சாரி காவேரி உன்ன ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல வெண்ணிலா எனக்கு இந்த அளவு புரிஞ்சுக்கிட்டீங்களே இது போதும் வெண்ணிலான்றாங்க. இங்க பாருங்க இங்கேருந்து உங்கள கூட்டிட்டு போயிட்டு உண்மைய சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ரெக்கார்ட் பண்ணத நான் வந்து போலீஸ் கிட்ட சொல்றேன். அப்புறம் போலீஸ் வந்து கண்டிப்பா உங்கள வந்து மீட்டுவாங்க. ஏன்னா இங்க ஃபுல்லாவே பசுபதி ஆளுங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க வெளிய வர்றது ரொம்ப கஷ்டம். இல்ல நான் வெளிய வந்து கண்டிப்பா சொல்றேன். போலீஸ் வந்து என்கிட்ட விசாரிச்சா நான் கண்டிப்பா அதுவரைக்கும் நீங்க பத்திரமா இருக்கணும்ல வெண்ணிலா. அதுதானே முக்கியம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி நீங்க வந்து கண்ண திறந்து யார்ட்டயும் பேசாதீங்க. ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த பசுபதி ஏதாவது உங்கள பண்ணிடுவான். எனக்கு அந்த அந்த விஷயம் வந்து நல்லா தெரியும் அப்படின்னோனே, என்ன சொல்றீங்க காவேரி அப்படின்னோனே, ஆமா நீங்க யாருக்கிட்டயுமே எதுவுமே பேசாதீங்க. உங்களுக்கு நினைவு வந்து ஃபுல்லாவே வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு வேளை தெரிஞ்சுட்டா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. நீங்க என்ன சொல்ற? ஆமா அந்த பசுபதி வந்து உங்கள எப்படியாவது வந்து மேல அனுப்பணும்னு சொல்லி நெறைய பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதான் பயமா இருக்கு. இந்த சூழ்நிலையில காவல் அதிகாரி யாராவது வந்தா அவங்க கிட்ட மட்டும் உண்மைய சொல்லுங்க அப்படின்றாங்க. சரி காவேரி அப்படின்னோனே, காவேரி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. முதல்ல இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு விஜய் கிட்ட சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, நிலாவோட மாமா வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து இந்த மாரி அவரு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க அவரெல்லாம் இங்க இல்ல. அவர் இங்க வரவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு வந்து யோசனை பண்றாரு. என்ன இது வரலன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. அவங்க வந்து முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு பின்னா வந்து சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ரொம்ப சந்தேகம் வருது நம்ம குமரனுக்கு. உடனே குமரன் யோசிக்கிறாரு. கண்டிப்பா வந்து அந்த ஆள் இங்க தான் இருக்கணும். இவங்க மறைக்கிறாங்க. எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. உடனே வந்து என்ன பண்றாரு, சரிங்க வந்தா கொஞ்சம் சொல்லுங்க. போற மாரி போட்டு உடனே உள்ள நுழைஞ்சிடுறாரு. உள்ள நுழைஞ்சு ஓடி போய் பாரு நிக்கிறீங்களான்றாங்க அவங்க வீட்ல. உள்ள போயிட்டு ஒரு ரூம்ல வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் இருக்காரு.